அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி காலை 11:18 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக கூடிய நிலையில் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் பயிற்சியும் அவருடன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் மேஷத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் நடக்குது. ஆடி மாதம் கல்யாணம் கிடையாது, புது தம்பதிகள் சேரக்கூடாது. காரணம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வைப்பது எதுக்கு தெரியுமா? எல்லாம் நல்லதுக்கு தான். ஆடி மாதத்தில் கோயில் விழாக்கள், விவசாய பணிகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவே திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதில்லை. ஆடி மாதம் பிறந்தாச்சு, புதுமண தம்பதிகளை தலை ஆடி பண்டிகைக்கு அழைச்சி போய் மணக்க விருந்து செய்து போட்டு புத்தம் புது ஆடைகளை கொடுத்து பானை நிறைய பலகார சீர் கொடுத்து அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக கிராமங்களில் இன்றைக்கும் ஆடி பண்டிகை அப்படி தான் கொண்டாடப்படுது. இந்த ஆடி மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டாங்க, புதுமண தம்பதியர் சேரக்கூடாது என்றும் சொல்லி பிரித்து வச்சிருப்பாங்க. இன்றைய கால இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கலாம். இந்த சங்கதிகளின் எல்லாம் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் செய்திருக்க மாட்டாங்க. என்ன காரணத்திற்காக ஆடியில் திருமணம் நடத்துவதில்லை, சாந்தி முகூர்த்தம் குறிப்பதில்லை, புதுமண தம்பதிகளை சேர விடுவதில்லை என்று நாம் பார்க்க போகிறோம். தகப்பனான சூரியன், தாயான சந்திரன் வீடான கடகத்திற்குள் நுழையும் மாதமே ஆடி மாதம். ஜோதிடப்படி சூரியனே பிதுர்காரகன், ஜோதிடப்படி மாத்ருகாரகன் சந்திரன், சூரியனின் அதிதேவதை அக்னி, பிரத்யேதி தேவதை சிவன், சந்திரனின் பிரத்யேதி தேவதை கௌரி எனப்படும் பார்வதி. இறைவன் அன்னை பார்வதியின் இல்லத்தை நாடி செல்லும் காலம், அதாவது தன்னை விட்டு பிரிந்து சென்ற சக்தியோடு சிவன் இணையும் காலம் என்பதால் ஆடி மாதம் சக்தி மிகவும் மகத்துவம் பெறுகிறாள். கோயில்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் அதிகம் நடக்கின்றன. ஆடி மாதத்தில்தான் அம்மனே தவமாய் தவமிருந்து இறைவனோடு இணைந்தார். இறைவனே அம்பிகையை நாடி சென்று இணையும் இந்த ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது அவங்க ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக அல்ல, என்றும் காலமெல்லாம் இணை பிரியாமல் வாழும் கலையை கற்றுத்தருவதாக என்றும் கூறப்படுதே. புதிதாக திருமணமாகி சென்ற பெண்ணை அம்பிகைக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் தம் இல்லத்திற்கு அழைத்து வந்து தாயார் அவர்களுக்கு விரதங்களையும் பூஜை முறைகளையும் சொல்லித்தர வேணும். மணப்பெண் இந்த ஒரு மாதம் முழுவதும் தாய் வீட்டினில் சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றுக்கொள்ள வேணும் என்பதற்காகவே ஆடி மாதத்தில் புதுமணத்த பெண்ணை பிறந்த வீட்டிற்கு சீர் வைத்து அழைத்து செல்கின்றனர். ஆடி மாதத்தில் தம்பதியர் இணைந்தார் கரு உருவாகும்.
ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையில் பிள்ளை பிறக்கும் என்பது தெரிந்ததே. சித்திரை மாதத்தில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் பிறக்கும் பிள்ளைக்கும் பிரசவத்திற்கும் தாய்க்கும் உடல்நலம் கெடும். அதனால்தான் புதுமண தம்பதியர் பிரித்து வைக்கப்படுகிறார்கள் என்று சினிமாவில் வசனங்கள் பேசப்படுகின்றன. கத்திரி வெயிலின் காலமான சித்திரையில் தலைச்சான் குழந்தை பிறந்தால் சீரழியும் என்றும் அதோடு தகப்பனுக்கு ஆகாது என்று மூடநம்பிக்கையை பரப்பி விடுகின்றனர். இதற்காகத்தான் தம்பதிகளை பிரிக்கின்றனர் என்றும் சொல்லப்படுது. இது உண்மையா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேணும். சித்திரை மாதத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரசவித்த தாய்க்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனாலேயே சித்திரை மாதம் குழந்தை பிரசவிப்பதை தள்ளி போடுவதற்காகவே ஆடியில் கருத்தரிக்காமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். ஆடி மாதத்தில் மழையும் காற்றும் அற்புதமாக இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பழமொழிலாம் சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் உழவு பணிகளை மேற்கொள்கின்றனர். விவசாயத்திற்காக அதிக பணம் செலவாகிவிடும். எனவே திருமணத்திற்கு பணத்தை செலவு செய்வது சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் ஆடியில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. ஆடியில் சேதி மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த மாதமான ஆவணியில் பரிசம் போட்டு திருமணம் நடத்துகின்றனர். ஆடி மாதம் அம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். இறை வழிபாட்டிற்காக இந்த மாதத்தினை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக ஆடி மாதத்தில் திருமணங்கள் நடத்துவதில்லை. ஆடி மாதம் தவமிருந்து அன்னை பார்வதி தனது கணவர் சிவபெருமானை இணைந்தார். இதனை நினைவுகூறும் விதமாக ஆடி தபசு பண்டிகை சிவாலயங்களில் கொண்டாடப்படுது. கணவன் மனைவி ஒற்றுமை அற்புத விஷயத்திற்காக தம்பதியருக்குள் பிரிவினை உண்டானாலும் மனைவியானவள் கணவனையே தெய்வமாக பாவிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் மனநிலை புரிந்து கருத்து வேறுபாட்டினை மறந்து தன் இல்லாளை நாடி செல்ல வேண்டும் என்பதை புராணங்கள் நமக்கு சொல்லும் கருத்து. திருமணங்கள் கணவனின் நலனே தன் நலன் என மனைவியும், மனைவியின் துணையே தன் பலம் என கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆடி மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாது என்ற கருத்தும் நிலவுகிறது. எனவேதான் திருமணங்களும் ஆடி மாதத்தில் செய்யப்படுவதில்லை என்கின்றனர் முன்னோர்கள். ஆடி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. துளாராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தைரிய வீரியத்துடன் திட்டங்கள் தீட்டி செயல்படுறதில் வல்லவராக இருக்கும் உங்கள் வாழ்வில் வளம் காண்பது இந்த ஆடி மாதம்தான். லாபாதிபதி சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். குருவின் பார்வை விரைய தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பண வரவில் ஏற்பட்ட தடை நீங்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். சத்துரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும். போட்டியாளர் வெளியே போவாங்க. எழுபறியாக வழக்கு சாதகமாகும். இக்காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம். காவல்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு மேலிடத்தால் நெருக்கடி ஏற்படும். சந்திராஷ்டமம் ஜூலை 30. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 18, 24, 27, ஆகஸ்ட் 6, 9, 15. பரிகாரம் கருமாரி அம்மனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுவாதியை பற்றி தான். நினச்சபடியே வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அதை பற்றி பார்க்கும்பொழுது யோககாரகனான உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால லாபாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் உங்களுக்கு சாதகம். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் இனிமேல் இல்லாமல் போகும்.
ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்கள் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவுக்கு வரும். தடை நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். விற்பனையாகாமல் தேங்கியிருந்த பொருள்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் நிதானமாக இருக்கணும். தன புத்திரகாரகனும் இரத்த காரகனும் மறைவு பெறுவதால் யோசிக்காமல் சிலவற்றில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலை உண்டாகும். குருவின் பார்வையால் வருமானம் பல வழிகளிலும் வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். புதிய இடம், வீடு என ஒரு சிலருக்கு சேரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் காண்பீங்க. சந்திராஷ்டமம் ஜூலை 30, 31. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 22, 24, ஆகஸ்ட் 4, 6, 13, 15. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது துர்க்கையை வழிபட்டோம்னா துன்பம்லாம் தீரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். சகல அதிர்ஷ்டத்துடன் வாழும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை வழங்கும் மாதமாக இருக்கும். ராகு, சூரியன், குருவின் பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நடந்தேறும். அரசு வழி முயற்சி எளிதாக நடந்தேறும். சட்ட சிக்கல்கள் விலகும். அரசியல்வாதி முயற்சி லாபத்தில் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீங்க. செய்து வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். செலவுக்கேற்ற வருமானம் வரும். விருப்பம் நிறைவேறும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். அதுக்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். சந்திராஷ்டமம் ஜூலை 31, ஆகஸ்ட் 1. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 21, 24, 30, ஆகஸ்ட் 3, 12, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட நன்மைகள் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆடி மாத ராசி பலன்களில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.